இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. சரி தம்பி, அடுத்த தடவை நெக்ஸ்ட் டே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன், நைட்டு தூங்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களை சுற்றி உள்ளவங்களும் எப்போ உங்கள் பையன் பாஸ் பண்ணிட்டான்னு கேட்கும்போதெல்லாம் எங்களுக்கு வேதனையாக தான் இருந்துச்சு. அதை என் பையன் ஜெயிச்சு காட்டிட்டான். என்னோட ஜார்னி வந்து 2020 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கொரோனா டயத்தில் ஃபுல்லாக கிராக் வித் ஜாக் தான். ஸோ பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃபிலிம்ஸ்லாம் ஒன்ஸ் கிளியர் ஆனோடனே மெயின்ஸில் எனக்கு நல்லா அடி வாங்குச்சு. எனக்கு குவான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங், பட் எப்படி சாய்ஸ் சூஸ் பண்ணணுங்கிறது தெரில. அப்போ கார்த்திக் சார் லைவில் போடுவார், லைவில் டெஸ்ட்டு போடுவார். அப்படியே எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் அடிக்க முடியும், எப்படி ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத அவர் சில கொஞ்சம் நிறையா அழுதுருக்கேன். ஆனால் 2024 இந்த 25 எக்ஸாமில் எபோ 10+ மெயின்ஸ் மார்க் கூட அது இம்ப்ரூவ் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. இதே மாதிரி தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதற்கு மோட்டிவேஷன் பேரண்ட்ஸை விட இந்த மாதிரி கைலியுடைய இன்ஸ்டியூஷன் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. விடாமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பான். வீடியோ பார்த்து பாஸ் பண்ணுறதுன்றது இந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் உங்களுடைய நிறுவனத்துக்கு இந்த இனிய நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பையன் ரொம்ப கஷ்டம்தான் பட்டான். இருந்தாலும் நாங்கள் கேட்போம், ரிசல்ட்டு கேட்பேன் நான். அவன் ரிசல்ட்டு ராங்காக வந்தால் என்கிட்ட ஃபோன் பண்ண மாட்டான். நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ராங்காக வந்தால் ஃபோன் பண்ண மாட்டான். கரெக்டாக இருந்தால் தான் பண்ணுவான். அப்படி இருக்கும் பொழுது சரி தம்பி, அடுத்த தடவை நெக்ஸ்ட் டே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன், நைட்டு தூங்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவனோட வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்புக்கு. அவங்கள கைட் பண்ண கைட்லி நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக பேரண்ட்ஸ் பையனை அவனுடைய வழியிலே விட்டுருங்க. ரொம்ப நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அவனை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நிச்சயமாக பிள்ளை ஜெயிப்பாங்க. நம்ம ஒதுங்கிக்கிறோம். அவங்க பாதை நல்ல பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னுடைய பையனோட ஜேர்னியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயம் பாஸ்வான உள்ளே இருந்தது. ஆனால் அவன்கிட்ட சொல்கிறது இல்லை. ஃபெயில் ஆகும்போதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், அவன்கிட்ட சொல்ல மாட்டோம். அவன் சொன்ன மாதிரி அதில் பிஓவும் பாஸு, கிளர்க்கும் பாஸு, ஒரே டயத்தில் பாஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி. அதனால் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக 2024 நியூ இயர் அன்றைக்கி பிஓ ரிசல்ட்டு ஆர்ஆர்பிலாம் இருந்துச்சு. அப்போ வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரிசல்ட் வரமாட்டேங்குதுன்னு. நான் ஆர்ஆர்பி கிளர்க்கு ரிசல்யூஸ் கிடச்சிருச்சுன்னு வீட்டில் போய் சொல்லிட்டேன். பட் அதை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு தெரியாமல் இந்த வருஷம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி இந்த மரணம் பயங்கிறத ரிசல்ட் வரப்போ பார்த்துட்டே இருந்தேன். எப்பா எப்படியாவது கிளியர் ஆகணும், இல்லாட்டினா அந்த ரிசல்ட் பொய்ன்னு தெரிஞ்சது உங்களுக்குன்னு. ஒரு வழியாக எப்படியோ முடிச்சிட்டேன். இது இன்னும் தெரியாது உங்களுக்கு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும். இப்போ நாங்கள் மட்டும் ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கல, எங்களை சுற்றி உள்ளவங்களும் எப்போ உங்கள் பையன் பாஸ் பண்ணிட்டான்னு கேட்கும்போதெல்லாம் எங்களுக்கு வேதனையாக தான் இருந்துச்சு. அதை என் பையன் ஜெயிச்சு காட்டிட்டான். எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் நிறுவனத்திற்கு ரொம்ப நன்றி. கைலியில் இருக்க டீம்ஸ் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியம் சொன்னால் வெங்கட் ப்ரோ, ஜெயந்த் அவன் கோச்சு, அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனால் இந்த வருஷம் முடியலைனாலும் கண்டிப்பாக அடுத்த வர சார் சொன்ன மாதிரி எஸ்பிலாம் வருது, கண்டிப்பாக பிஓ ஆயிடுவான்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு கோட் கைலி.